40 வயசா? 40 வயசு வரைக்குமா கரும்பேறி காண்ட உன்னை யாரும் ஓட்டு போல? 40 வயசு 40 வயசு வரைக்குமா கரும்பேறி காண்பாங்க? அப்படி சொல்ல நானு 40 ஏக்கரா கரம்பா கிடக்குது. அதை ஓட்டி நல்லா கொட்ட போடலாம் பேசுகிறோம். நல்லா கொட்ட நானும் பேசுகிறோம். எப்படி இருந்தேன் இப்படி ஆக்கிட்டாரா? இப்படி ஆக்கிட்டாரா? வயசானாலும் உன் அழக ஸ்டைல ஒண்ணு விட்டு போகல. என்ன ஆச்சு? ஊர்ல நடக்க மாதிரி நீ கவலைப்படாதம்மா. நான் வாழைப்பந்த பச்சைமா கோயிலுக்கு இட்டு போய் உனக்கு நான் தாலி கட்டுறேன். அம்மா நீ ஏன் அழுது கிடக்குற? நீ அம்மா அழுது கிடக்குற? 3 லட்சமா லோன் சரோஜா மன சரோஜா மன சரோஜா நாயமாடி பாவி ஊர்ல உலகத்துல குத்தம் கொண்டுக்கிறாங்க. இப்படியா வெளிய இடத்துக்கு நான் அப்பனும் சாவடிப்பான். வெளிநாட்டுல சென்று அம்மா இல்லாத அங்க போய் வாயில கோல விட்டா உன்னை பெத்த உங்க அம்மா கால கலப்பிகளை கூட்டா ஒப்ப இந்த 2ஆம் தாரமா ஓட்டியாந்தான் தாலி கட்டியாந்தான். பெத்த பாசத்தை விட வளர்த்த பாசம் தான் மிகுதியான. அம்மா சாவ சொல்ல பால் குடிக்கிற பழஞ்சி பால் அழுத கட்டிக்கோ. பாலே வரலன்னா கூட சும்மானா சப்பாச்சு நாட்டுக்கு ஆன பையனு ஒரு வாட்சி மேலே கேட்டு பரவாயில்ல பொம்பளை பொண்ணு இதனமா பாடம் மிதனகுமார் 3ஆவது படிக்கிற வரைக்கும் பால் குடிச்சுதான் இங்கத்தான் குடிக்கிறான்னு போய் ஸ்கூல்ல சேர்த்தா அங்க ஆயம்மா பாட குடிக்கிறான். ஆயம்மா பாடு போவாத கோயிலு கிடையாது. நான் கும்பிடாத சாமி கிடையாது. திருப்பதி முருகன் கோயில் கூட பாலை மறக்கிற மாதிரி இல்லை. வேப்பல உரிவாங்க அம்மியில வச்சு நல்லா ஒட்ட அரைச்சு ஒரு உண்டை எடுத்து அம்மாக்கு 2 பக்கம் நல்லா பூச்சி சாமி ரூம்ல காய வச்சு படுக்க வச்சு இந்த பையன் ஸ்கூல் போயிட்டு வந்து சும்மா இருக்க கூடாது. சாமி ரூம தூரத்துக்கு முறுக்கு வச்சுக்கிறாங்க. பாத்துட்டு இருக்குது அம்மா படுத்துங்க. ஐயோ பார்த்த உடனே பால் நினைச்சு பட்டு இருக்குது. அம்மா பாச்சு அம்மா
உசுப்பு எடுத்துக்குது. அதோட இந்த பாலை குடிக்க மாட்டேங்க. ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில 3 பால் கட்டாயமா தேவை. பிறக்கின்ற பொழுது தாய் கொடுக்கின்ற தாய்ப்பால், வளர்கின்ற பொழுது கல்வி என்று சொல்லக்கூடிய நாணப்பால், கடைசியா நம்ம செத்த பேரு ஊத்துவான் உடப்பால். அதுதான் இப்ப நம்ம கடைசியா இப்ப தேவைப்படுது. நான் அதைத்தான் எதிர்பார்த்துக்கிறேன். சிரிச்சு அர்ப்பணிக்க முடியாது. இப்ப செய்யலாமான்னு கேக்குறியா? இப்ப முடியாது. ஜனெல்லாம் உட்காந்துக்குது. காலையில வேலை போட்டு எல்லாம் தூக்கிடுவாங்க. நான் ஜன்னலை சாத்திடுறேன். நீ சீட்டு மேல கீழே உட்காந்துக்க. மேல உட்காந்துக்கிறேன். செய்யலாஜா எங்கன்னா வயசான இந்த உடல் பூமியில போனாலும் அது என்ன அப்ப நான் சாவச்சு பின்னாடி இன்ஜின் ஓட்டுற பேர் ஒரு தொழில் பண்ணிருப்பா, ஒரு வேலை வாங்கியிருப்பா, பாக்குற எந்த இங்க யாரும் பேச மாட்டாங்க. காலையில ஏறி வேலை தான் பேசுவாங்க. எல்லாம் 6 மணிக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலையாச்சு. கூந்தல் ஆட்சியர் கல்பனை என்ன பேசுவாங்க? கும்பலா சேர்ந்துக்கிறேன். எம்மா ஏதோ வந்த வாசி கம்பெனியா நுழைய நாடகம் பண்றோம். கலாதேவி ஊத்து வச்சாலும் அதோ ஆரம்பத்துல மகாராணி வர்ற மாதிரி வந்தா போயிட்டு வெளிய தேடி ஆட்டமா என் பொண்ணா இருந்தா பூ போட்டு படுத்திருப்பியா? பொண்ணாக போட்டு உனக்கு ஒரு நல்ல ஒரு மாப்பிளை பார்த்து மனம் முடித்து உனக்கு திருமணம் செய்து வைக்கிறான்னு கண்குழியில பார்த்து இது சரிப்பட்டு வர மாட்டான். எங்க அதிய நாளைக்கு ஏறி நாளிலையோ தண்ணி பிடிக்கிற இடத்தையோ நல்லா கலக்கிறா பாடுகாரன் போது எங்க அதிர்ஷ்டாத்துன்னு கேள்விப்பட்டேன். என் அக்காச்சார்களை 3 ஏறி வருவேன். எவன் என் கதையை பேசுறாலும் முடியும். அப்படி சரி உங்க ஊரை கிடைக்கும், கோட்டம் குடியை கிடைக்கும். ஆனா 2 ஆள் நம்புறா குழு பாத்தியா? என் மகளுக்கு என் மக மகேந்திரி என் பூவை போட்டு படிச்சுட்டா. அதனால இவன் நாட்டை இருக்கவே கூடாது. ஆமா, இந்த நாட்டை விட்டு அவனுக்கு கடத்தணும். நாட்டை விட்டு கடத்த வேண்டியவளை அமைச்சர் அவர்களே, அன்று மாபெரும் சபையிலே எனக்காக பதிலே பேசியவர் யார்? ஆகவே அவங்க சொல்ல வார்த்தை தட்டவத்தை இருக்க வேண்டும். இவன் வாழக்கூடாது, இவன் சாகணும். பார் உடனே கண்முன் மகனே இவரை அடித்து போட்டு விடுகிறேன். என்ன தவறு செய்தார்? என்ன தவறு செய்தார்?
ஏன் அவருக்கு பாலில் விஷம் வைத்து கொண்டாய்? சத்தியமாக சொல்லிட்டு தளபதியார் என்ன பாருகின்றே தெரியவில்லை. பாலில் விஷமிருந்து என்னுடைய தந்தையை சாதித்திருக்கார். நான் தான் கொலைகாரி என்று என் மீது பரிசோதித்திருக்கார்கள். உண்மையான கொலைகாரி யார் என்று எனக்கு தெரியவில்லை. எனக்கு தெரியும், எனக்கு தெரியும். பாவி எங்க எனக்கு மட்டும்தான் தெரியும், வேறு யாருக்குமே தெரியாது. உண்மையான கொலைகாரனை உன்னிடம் நான் கண்டுபிடித்துக் கொடுத்தால் எனக்கு நீ என்ன தர? நீங்கள் எதை கேட்டாலும் தடை இல்லாமல் தருகிறீர்கள். எதை கேட்டாலுமா? ஆமா, எதை கேட்டாலும் தெரியா? உன்னுடைய பார்வையே சரியில்லையா? புலிகாரி எடுத்து போடணும் மூணு நடப்பான். ஏன் தான் இப்படி அழைச்சு நடப்பேன்? எதை கேட்டாலும் தரலாமா? போலீஸ் அடிச்சிட புத்தரம் பாரு புத்தரன். எதை கேட்டாலும் இப்போதுதான் அந்த உண்மை ரகசியத்தை உன்னிடம் கூறப்பட்டு காக்கா சொல்லிடப்படா. சொல்றான் மூக்கா பூஜை பண்ணி போட்டு சொல்றான். உன் தந்தைக்கு பாலில் விஷம் வைத்துக் கொண்ட கொலைகாரன் இங்குதான் இருக்கிறான். அவன் இந்த மேடை மீது தான் இருக்கிறான். பையன் மாடி நம்ம பக்கம் தெரிவிட்டுக்கிறாமா? அட பாவி, அட சதிகாரா, அட நாசக்காரா, அட மோசக்காரா, அட சண்டாளா, நீங்க எல்லாரும் கூட பாவி. ஒண்ணும் தெரியாது. அப்பாவுக்கு பால் விஷம் கலந்து அப்பாவை சாகடிச்சுக்கிற பாவி பாவி. ஐயோ பாவி இந்த ரோட்ல போகும்போது கட்டண ராஜி அடிப்பட்டால சாவு போறேன். லாலியில மாட்டிக்கிற சாப்பிட லாலி மொப்பனும் நான் சாவடிச்சிடும். இந்த பாவியா பால்ல விஷத்தை கலந்த அம்மா, எனக்கு பால்ல டீ தூள் கூட கலக்க தெரியாது. இந்த பாவியா விஷத்தை கலந்துருப்பேன். இதை எந்த புண்ணாக்கு தூங்குவேன். நம்ம பையன் தான் ஓடிட்டு இருக்கிறான். அவன் என்ன வேலையாரு? இவனை பாலி விஷம் பண்றான். அதை பத்தி இவனுக்கு தான் தெரியும். இவனை ஒரு மஞ்சா போட்ட சொல்றாரு பாரு, அவர் சிவப்பு போட்ட போட்டீங்கன்னா தெரியும். இப்போதுதான் அந்த உண்மை ரகசியத்தை தூக்கம் வரலடா உங்களுக்கு. யாரு என்ன காக்கா சொல்லிடலாமா? இன்னும் சொல்லிடலாமா? ஜாயின் பண்ணாங்க பாரு. ஜாயின் பார்த்தா தோட்டம் இது கருமல வக்கால கூறுகிறேன், உன் தந்தைக்கு பாலில் விஷம் வைத்துக் கொண்ட கொலைகாரன் யாரு? யார் தெரியுமா? யாரு? ஐயாம் இந்த விஐபி நானே தான். ஐயோ ஐயோ அம்மா என்ன படாத சத்தம் கேட்குது. ஐயோ என்ன டைம்? எப்பா 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 எப்பா. என்னடா எப்ப எப்ப ஏய், நீ அடிக்கிற இவனும் அடிக்கிறான். வரும்போது திருமணியில ஒட்ட குத்தாண்டா ஒரு குட்டு. கொடுக்காத என்ன பண்ணுவான்? எஸ்வி நகரம் வழி நாத்தப்பாக்கம் கிராமத்துல நாடகம் எழுதி கொடுத்தாங்க. உன் தூக்க கண்ணில் இறங்கி என்ன கேக்குறான்? சோத்து பாக்கம் எப்படி போகணும்? உங்களோட புத்தகம் ஏறி வாங்கல. அவன் குடியார பொழுது ஒருத்தன் கொடுத்தான். அந்த நேரத்தில் ஒருத்தர் வந்து காப்பாத்தினாரா? நல்ல மனுஷன் அவரு. அவங்க உன் கண் முன்பாகவே நாய குத்தி மனை செய்தி விட்டேன். பாவி, இப்படி இந்த உண்மை என்னுடைய அன்பு. ஏய்! அன்றொரு நாள் மாபெரும் சபையே அனைவர் முன்பாக என்னை பற்றி என்னடா சொன்னா? கேட்கலாமா? ஒரு பொட்டை சிரிக்கு கேட்கலாமா? எங்களுக்கு எம்மா ஆகவே அருமையான தண்டனை. ஒரு பொட்டை சிரிக்கி இந்த சிங்கத்தை பார்த்து கடுமையான தண்டனை வாங்கிட்டாங்க.
ஏய் வடக வடா அடி மட்டும் இல்ல. அடிக்கவே மாட்டேன் அடி மட்டும் இல்ல. நான் கூட்டி ஆமா சொல்றேன்ப்பா நான் அடிக்க மாட்டேன்னு சொன்னேன் இந்த வார்த்தைக்கு என்ன செய்யலாம் நீ அதான் உள்ள அதான் ஆமா எங்க போயிடுறா எங்க போயிடுறா பக்கத்துல இருக்குது நக்கிலி புட்டு பக்கத்துல நக்கிலி பூச்சி எங்க பாக்குறீங்க நக்கிலி பூச்சா கபில பின்னாடி தீபாவளி பட்டாசு வெடிக்கிறாங்க என்ன ஒரு போனா நக்கிலி புட்டு ரேடி கொண்டாங்களோ இல்ல ஏய் ரேடு குண்டா அடுத்த நகரே பொத்தோ ஐயோ கட்டாதர குடிக்கணும் ஏமா கால்ல போட்டே தான் நகரி புட்டு போ கட்டி கண்ணா கலக்கன பாடு அப்படின்னா சொல்லக்கூடாதா அம்மா துட்டு செலவு வாங்கினு உள்ள போறது டோக்கன் வாங்கினு உள்ள போன கத்தான்னு சொல்றாங்க என்ன சொன்னாங்க கை கால் ஒன்றா தான் ரேடி கொண்டா நக்கிலி புட்டுல கட்டி ஏய் நகரி பொத்தோ அம்மா துட்டு செலவு பண்ணிடும்போது நான் சும்மா வருவேன் என்ன பண்ண கண்ணுல பிளாட் வச்சாந்துக்கிறேன் கண்ணுல பிளாட் வச்சிக்கிறியா ஏய் எதுக்கு ஒன்று போச்சுன்னா ரெண்டும் ஒன்று சேர்வதுக்கு பிளாட் வைப்பாங்க அந்த பிளாட் ஆமா இதெல்லாம் கேளுமா டேய் ஊர்ல ஆட்டோவை போட்டு ஆட்டோ கொடுப்போம் கண்ணு சரி மாத்திர பாடி எடுத்து பிறகு கண்ணுல பட்டதுல வெள்ளை பாப்பாவும் கருப்பு பாப்பாவும் சண்டை போடுறது ஓடி போச்சான் ஏய் ஓடி போச்சான் அந்த ரெண்டு பாப்பா ஒன்னா கூடுறதுக்கு ஒன்று சேர்வதற்கு என்ன பிடிக்கிற வரப்போது வெளியே 4 கிலோ உளுந்த பருப்பு ஊற வச்சு ஏய் 4 கிலோ ஊத்த போறா கண்ணு இந்த பெருசா அடிச்சு ஒட்ட தேவையா என்ன எஸ்எஸ்கே ஓட்டல இது 4 கிலோ உளுந்த பருப்பு ஊற வச்சு ஊற வச்சு 40 நாட்டுக்கோழி முட்டையை ஒடிச்சு முட்டி என்னடா இது ஒரு கண்டுக்கு 40 நாட்டு கட்டியா ரெண்டுத்தையும் நல்லா போய் டீ போன வாரம் பாண்டிச்சேரியில போட போனியா ஒரே உண்டியா வச்சுக்கிறாங்க மாவு உப்பிக்கிட்டு வட்டி வெளியே போ ஆமா டாக்டருக்கு ஏதாவது பத்தி வச்சாரா பச்சை வச்சுக்கிறாருங்க என்ன பத்தியா ஆளை பார்த்த உடனே நாடகம் ஆடுறான்னு கேட்டாரு நீ என்ன சொன்ன இல்லைன்னாங்க நான் டிராமா ஆடுறேன் ரெண்டு ஒன்று தானா நம்மளும் இருங்க என்ன பத்தியா ஐயோ குடிக்கிற வரப்போது பாருப்போம் நாடகம் ஆடுறேன்னு சொல்றேன் தொழிலுக்கு போனா தான் உங்களுக்கு சம்பளம்ன்ற ஆமா பச்சை சாப்பாடு சொல்லிக்கிறாரு பத்திய சாப்பாடு என்னடா சாப்பாடு போய் கறியெல்லாம் சாப்பிட வேணான்ட்டாரு சுத்த கலப்பமா இன்னும் சாம்பார் தானா ஐயோ சாம்பார் சாப்பிட்டா கண்ணு செப்டிக் ஆயிடும் இப்போ ரசம் தானிமே அந்த முழுவு வந்து கண்ணுல மாட்டிக்கும் ரசம் கூட இல்ல உன் தலையை தண்ணி ஊத்தி உப்பு தான் சொன்ன நீ அது தண்ணி விட்டு தண்ணியில தண்ணியா ஊற்றி நடக்கா பாடி அது கிடையாதுடா அப்ப என்னதான் பத்திய சாப்பாடு எனக்கு மட்டும் உனக்கு மட்டும் போற ஊரெல்லாம் சும்மா தம்மா உண்டு சும்மா தம்மா சுண்டல் சாப்பிட சொன்னாரா அது உண்டை உண்டே போட்டி கிடக்கா அது கிடையாது வேற என்ன தம்மா உண்டு உருளைக்கிழங்கா 2 கிலோ ஆட்டுக்கறி சாப்பிட சொல்லிக்கிறாரு 2 கிலோ ஆட்டுக்கறி அது கூட நல்லி எலும்பு இல்லைன்னா கண்ணு ஒட்டாதான் பச்சை சாப்பிட 1 கிலோ என்ன விலை விக்குது கண்ணு என்ன விலை விக்குது இப்போ தையல் பிடிக்க வர சொல்லிக்கிறாரு தையல் பிடிக்க வர சொன்னாரா அந்த தையல நானே பிடிக்கிறேன் பொம்மாவா பொம்மாவே இலவசமாக இல்லைங்க கடை வச்சுட்டு வந்துக்கிறேன் கடை வச்சியா எவ்வளவு கடை டாக்டர் பார்க்க போனோம்னா எவ்வளோ தையல் போட்ட டாக்டருக்கு நாய்க்கு சொல்லணும் 41 இந்த கண்ணு பஞ்சு வச்சு கட்டினாரு பாரு அவருக்கு யான் பேர் சொல்லணும் 81 இது ரெண்டுத்தையும் போட்டா நான் நக்கிலி போட்டு போய் வந்துடுறேன் டேய் அவ்வளவு பணம் செலவு பண்ணி அங்க போற அந்த தையில நானே பிரிக்கிறேன் நீ பிரிப்பா எனக்கு தெரியுதா நீ எப்படி அனுபவம் தான் போதும்
இனிமே இந்த உலகத்தில் ஒரு இடமே கிடையாது. ஏய், எத்தனை எத்தனை கூட அம்மா அதத்தான் மாடி போய் வாடிமா எத்தனை கூடவா தாத்தா ஓட்டத்தடா என்னை பற்றி பேச வேண்டும் பண்ணா எப்படி எடுக்க மாட்டேன் என்னை இவன் ஐயா, அவள் கரத்திலே கொடுப்பது ஓடு, அவள் அடைய போவது சுடுகாடு. மாட்டீங்களா பாரு, எவ்வளவு மாட்டிக்கிற பொம்பால தாட்டா போகிறான். என்னிடம் கொடுத்து விட்டு மிச்சத்தை படுத்து விடு. இவனுக்கு புத்திமதி சொல்லுவா. அவர் அவர் வாழ்க்கையிலா அந்த ஆண்டவன் பதித்தபடி நான் போன்ற கடைக்கு தப்பி நான் போன்ற சத்யனய நன்னலத்தே சிந்தனைக்கு சொல்லானே நந்தனைக்கு ஆளானே அவன் அடிக்காத யா சூப்பி அத்தையா, டேய். பேசணும் இருப்பா. டேய், வராங்க. இவன் நிலைமை என்னன்னு பார்த்தாயா? வரேன். ஏய், இந்த நாட்டுல இருக்கலாமாவா? இருக்கக்கூடாது. ஒரு நாட்டை ஆளக்கூடிய இளவரசி. அப்போது என்ன புரிஞ்சேன்? பெரியவர்கள் பேசும்போது சின்ன பொண்ணு பேசக்கூடாதுன்னு சொன்னேன். என் பேச்சு கேட்டே நீ? நான் நினைத்த இந்த மகேந்திர நாடு பாண்டியாடா நான் சுடக்கூட ஆய விட்டுச்சு சூடு தாங்க
இவளுக்கு புத்தி பண்ணி சொல்லு. காட்ட தலை காட்டக்கூடாது. மீறி யாராவது நடந்தா மாமன கொடல ஒரு கொடல. ஆமா இவர் அகோரி கலையாச்சன் உடல உருவிய போ நான் போ 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 போறவனே அந்த பொட்டுன்னு கேக்குறா அவர் கம்மி கூட போறாரு அந்த அவரை சத்தியமா நான் கேட்கல போப்பாரு நான் கேட்கணும் நான் தான் போட்டேன் அவர் கட்டு கட்டாடுறா அவர் பொட்டை கிடையாதா அவன் சொல்றான் அவன் பொட்டை தாண்டா வருவான் அடிக்க மாட்டான் பாடுறான் கால் மேல கால் போட்டு உட்காந்து பேசிக்கிறேன். அவன் சொன்னதை கேட்ட தூக்கு மாட்டி தோற்கிறது அப்படி பொட்டி அவர் அடிக்க நினைக்கிறியா அடி ஐயா என்ன சொன்னாங்க சீக்கிரம் சொல்லு. இவ்வளோ பெத்த மீசை வச்சு வரானே அவங்க அம்மா அவனை ஒருத்தவளுக்கே பெத்தவளா இருந்தா என்ன 2 ஜாஜால என் காலு மேல அடிப்பானான்னு ரெண்டு ஜாஜால காலு மேல அடிப்பாரு கழுவிடுவேன் சந்தோஷமா சந்தோஷமாடா யாரு பெத்த பொண்ணும் நான் தான் அப்படி உத வாங்கி சாப்பிட்டு எங்கன்னா மருந்து குடிச்சிருந்தா செத்து கடவுளே வெட்ட வழக்கத்தான் தெரியுமா பிள்ளையோட அருமை மத்தவளுக்கு என்ன தெரிய போகிறது ஒரு நாட்டு இளவரசி பையன் பாலுல விஷம் கலந்து வழிய குழந்தை மேல போட்டான் இப்ப ஏற்பட்ட செயலை செய்தானே அந்த கருணாகம் அவன் போற பஸ் கவுருமோ அவன் பாடிய 10 இடத்துல இறக்கி இறக்கி தூக்குவாங்களோ அவன் வாயில என் புழு ரெண்டுமோ அந்த பாவி என்ன கேட்டு போவானோ நரசிம்மையா அவன் பாத்துக்கிறான் அவன கல்லறை நம்மளால நம்பலாம். எட்டுமா தேங்காய் வச்சு நான் போற பஸ் கவுத்துமா இல்லைங்க அதே பஸ்ல தான் நம்மள போவோம் நல்லாக்குதாம்மா நாயம் வாழும் பிரம்மதேவன் யார் யார் தலைவர் என்ன விதி எழுதினாலோ அந்த விதி பிரகாரம் தான் நடக்கும். ஒரு நாட்டை ஆளக்கூடிய இளவரசி உனது களத்திலே ஓட்ட அம்மா இல்லாத பொண்ணு அப்பா இல்லாத பொண்ணு நாட்டிலே இருக்கக்கூடாது என்று அரவங்காடு துரத்துகிறார். உங்களால முடிஞ்ச உதவி செய்யணுமா கவலைப்படாது. எங்கன்னா பைனான்ஸுக்கார கூட பொம்பளைய நம்பி தான் கொடுக்குறோம். ஆம்பளைய நம்பி எந்த கம்மியை கொடுக்குறாங்க. முதல் நாள் கையெழுத்து போடுற பாரு அதைத்தான் கண்ட நாங்க. கவலைப்படாதீங்கம்மா பணம் இல்லைன்னு கவலைப்படாதீங்க. காதல மூக்கல கட்ட கைத்தி அடிச்சாங்க போடு அடகு கடையில வச்சு நோட்டீஸ் மட்டும் உள்ள அனுப்புறேன்.
இந்த நாட்டில் இருக்கக்கூடாது, இந்த நாட்டை விட்டு போக வேண்டும் என்று எந்த படுவ அவையிடத்திருக்கின்றானே. அம்மா, என்னை 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்த தாயே, என்னுடைய வாழ்க்கை இப்படிதான் எழுந்து போக வேண்டுமா? அம்மா, என் வாழ்க்கையை இப்படி எழுந்து விட்டது தாயே. அம்மா, அம்மா, 10 மாதம் என்ன சுமந்து மாதம் என்னை சுமந்து பெற்று எடுத்த அம்மா ஆள்காட்டி விரல பூடிச்சு அக்கா சொல்லி கொடுத்தேன். ஏனம்மா உன்னப்பட வார்த்தை இல்ல அம்மா.